அம்மாவின் கைவண்ணம் எபிசோட் 14. இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டே வாங்க ஃப்ரைடே என்ன மெனுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு ஆட் பண்ணி சின்ன வெங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் லைட்டாக குக் ஆனாலே போதும். இப்போது தக்காளி ஆட் பண்ணி தக்காளி குக் ஆகிறதுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி குக் ஆனதும் வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் கேரட் பீன்ஸ். அதுக்கு முன்னாடியே பருப்பை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டாங்க. என்னென்னலாம் அதில் ஆட் பண்ணியிருந்தோன்னா, சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் துவரம்பருப்பு ஆட் பண்ணி 10 பல் பூண்டு, 1 தக்காளி, 10 சாம்பார் வெங்காயம், மஞ்சள் தூள், தண்ணி ஆட் பண்ணி குக்கரில் வச்சு எடுத்தாச்சு. பருப்பு வேக வச்ச தண்ணியை தான் இப்போ இந்த தக்காளி வெங்காயம் கூட நான் ஆட் பண்ணுறேன். லைட்டாக குக் ஆனதும் 1 கிளாஸ் ஃபுல்லாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டு சில்லி பவுடர் 2 ஸ்பூன், சாம்பார் குழம்பு மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணி மூடி போட்டு குக் ஆக விட்டுறலாம். 5 மினிட்ஸ் கழித்து குக் பண்ண பருப்பை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் அப்படியே இது நல்லா குக் ஆகட்டும். 10 மினிட்ஸ் கழித்து இது கூட பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி கொத்தமல்லி தூவி கேஸ் ஆஃப் பண்ணோன்னா சூப்பரான கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. குக்கிங் முடிஞ்சதும் நானும் சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக அவரைக்காய் பொரியல் ரெடி பண்ணியிருந்தாங்க. அவரைக்காய் பொரியல் இந்த ஷார்ட்ஸில் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். பிகாஸ் ஆல்ரெடி அவரைக்காய் பொரியல் ரெசிபி நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த ரெசிபி ஷார்ட்ஸ் வேணும்னா மறக்காமல் போயிட்டு செக் பண்ணுங்கள். எபிசோட் 2ல் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் ஷார்ட்ஸில் மீட் பண்ணலாம். பாய்.